கள்ளச்சாராயம் இன்றைக்கி தான் ஹாட் நியூஸ் தான். சூழ்நிலைகள் கள்ளச்சாராயம் கேட்டுட்டால் குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போவும் அங்கே வேக்க இல்லுக்குறி அப்புறம் வேர்க்கிழமை அந்த மாதிரி ஊர்களில் வரிசையாக ஒவ்வொரு ஊர் எடுத்தாலே அவுட்டரில் அப்பவும் பரவாயில்ல நடந்துட்டு தான் இருக்குது. இது முறையாக காட்சி வைக்கிறனால அவங்க சாவு நடக்கலைன்னு நினைக்கிறேன். அந்த பக்கத்தில் ஒரு தரமாக குறைஞ்சி நடக்கிறனால இப்போ உயிர் பலி இன்றைக்கி 50 போயிட்டுருக்கு. நாட்டில் சூழ்நிலை மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி காவல்துறை கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்கங்கே கள்ளச்சாராயம் நடத்திட்டு தான் இருக்காங்க. காவல்துறை அங்கே பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை வந்து அரசு அதுக்கு தனி ஒரு படி அமைச்சாதான் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும். அதனால் அதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். மக்கள் உயிர் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் 50-60 போயிட்டுருக்குன்னா 100 என்ன ஆஸ்பத்திரியில் கிடக்கு. அதில் எத்தனை நம்ம வீட்டுக்கு வருதுன்னு தெரியாது. அந்த சூழ்நிலை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கேட்டு நம்ம இன்றைக்கி மாத்திரம் கள்ளச்சாராயம் இல்லை, தொண்டு தொட்டு அண்ணா காலத்தில் இருந்தே இருக்குது. கள்ளச்சாராயம் வரிசையாக வந்துகிட்டே தான் இருக்குது, செத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அது அரெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வந்து அதை முறையாட்டு ஃபுல்லாட்டு க்ளோஸ் பண்ண முடியலை. ஏன் காரணம் என்ன? அதுக்கு தனிப்படை இருக்கா இல்லையான்னு தெரியலை. கள்ளச்சாராயம் இப்போ உயிர் பலி அதிகமாக இருக்கிறனால அதனால் தயவு செஞ்சு அரசு, ஸ்டாலின் அரசு 10 லட்சம் கொடுத்தா இன்னும் கூடிஞ்சவர் குளித்து சாவ தான் செய்வான். இதே சூழ்நிலை போயிட்டே இருந்ததுன்னா மக்கள் இதே எல்லாம் இன்சூரன்ஸை கூட இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாலிசிக்கு போக ஆரம்பிச்சிருவான். அதனால அரசுக்கு தனியாக கண்காணிக்கணும், தனி குழு அமைக்கணும், தனி படை அமைச்சு அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும். எல்லா மாவட்டங்களிலும் கள்ளச்சாராயம் நடக்க தான் செய்யுது. ஒரு சில மாவட்டம் தான் சாகுறாங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க எல்லாம் செத்துட்டானா என்னத்துக்கு பாதி ஜனத்தொகை செத்துருக்கும். ஆனால் அதை அரசு காவல்துறையும் கண்காணிப்பு எடுத்து தனி படை அமைச்சு தனி குழு அமைச்சு தனியாக கேர் எடுத்து நடத்தினா கட்டாயம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலாம். மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. போன வருஷம் ஒரு குழந்தை அழுதுச்சு, எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னுட்டு பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு கூட இன்னும் அரசு சரியாக முறையில் நடவடிக்கை எடுக்கலன்னு தான் என் மனசுக்கு தோணுது. அதனால் அரசு, ஸ்டாலின் அரசு, விடியல் அரசு மக்களுக்கு கள்ளச்சாராய விஷயத்தில் விடியல் தருமா? மக்கள் கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு விடியல் அரசு மக்களுக்கு விடிய தரணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது ஒரு பெரிய ஒரு தமிழக அரசுக்கு ஒரு வெட்கக்கேடான விஷயம். ஏன்னா இது முதல் முறை கிடையாது, இது 2வது முறை. கடந்த ஆண்டு இதே தவறு நடந்தது. அப்பவும் மாண்புமிகு முதல்வர் வந்து இதே தான் சொன்னார், இரும்பு கரங்கள் கொண்டு ஒடுக்குவோம்னு சொன்னார். மீண்டும் மீண்டும் அதே தவறு நடக்குதுன்னா இது அரசும் இதுக்கு துணை போகுதோ அல்லது அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சியில இருப்பவர்களும் இதுக்கு துணை போகிறார்களோ என்ற சந்தேகம் தான் மக்கள் மத்தியில எழுதுது. 2வது, நேற்று நடந்த அந்த கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா அந்த இதை வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த கண்ணுக்குட்டி அவரோட வீட்டுக்கு போய் பார்க்கக்கூடிய நேரத்துல அவரோட வீட்டு வாசல்ல இருந்து உள்ள வர முழுக்க திமுகவோட ஸ்டிக்கர்களும் கொடிகளும் பார்க்க முடிஞ்சது. அப்போ இதை கண்டும் காணாம இருக்க சொல்றதே முதல்வர் தானா? அதாவது எப்படின்னா, எங்க கட்சிக்காரங்க விற்பாங்க, நீங்க கண்டுகொள்ள கூடாதுன்னு சொல்லி காவல்துறைக்கு நீங்க கட்டளை இட்டு இருக்கீங்களா? ஏன்னா காவல்துறை உங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப நீங்க இந்த மாதிரி எதுவும் சொல்லிதான் இப்படி நடக்குதா? ஏன்னா முதல் முறை இல்ல, 2வது முறை பல குடும்பங்கள் அனாதையா இருக்கு. இதனால மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தி திமுக மேல எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். இது இனிமேலும் தொடரும் பட்சத்துல மக்கள் வந்து அடுத்த தேர்தலில் தங்களோட எதிர்ப்பை அவங்களோட வாக்குகள்ல காட்டுவாங்க. திமுக 40-40 இந்த வாட்டி கடந்த பாராளுமன்றத்தை ஜெயிக்க முடிஞ்சது. அடுத்த இதுல ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாத சூழ்நிலையை மக்கள் வந்து அந்த அதிருப்தியை தேர்தலில் காட்டுவாங்கன்னு நம்புறேன். பொதுவாக எல்லாரும் கேள்வி கேட்கும்போது என்கிட்ட கேட்டது கள்ளக்குறிச்சியை வச்சு நான் முதலே இருந்து சொல்லிட்டு இருக்கேன். கள்ளக்குறிச்சியில வந்து அந்த சாராயம் படித்ததும் தவறு, குற்றம். சாராயம் குடித்ததும் குற்றம். கள்ளச்சாராயம் இல்லையா? கள்ளச்சாராயம் குடிக்க குற்றம் தானே. குற்றம் பண்றவங்க எல்லாரும் போய் அனுதாபாலயத்திட்டு இருக்காங்க. அங்க போறதுல என்ன விதமான ஒரு நியாயம்? அதாவது குற்ற செயல் புரிந்தவங்க அந்த குடும்பங்களும் மற்ற குடும்பங்களும் அப்ப இதே மாதிரி நம்ம எல்லாம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தா நமக்கு 10 லட்சம் உதவி வரும், அங்க அரசு வேலை கிடைக்கும், அந்த உதவி கிடைக்கும், இந்த உதவி கிடைக்கும்னா அப்ப எல்லாருமே டாஸ்மாக்கு இனி வரமாட்டாங்களே. வீட்லயே கள்ளச்சாராயத்தை காய்ச்சி இந்த கள்ளச்சாரத்துல செத்துறானே அவ்வளவு இதாகும் இல்லையா? அப்புறம் நல்ல விதமாக உழைக்கிறவங்க ஒரு தொழிலாளிகளுக்கு என்ன இது? அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை கூட மருத்துவ செலவுக்கு அவங்களுக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தர் ஈபியில ஒப்பந்த தொழில இருக்கிறாரு, நார்வேலை சார்ந்தவர். அவர் திடீர்னு கரண்டில் அடிபட்டு கிடக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன உதவி கூட அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒப்பந்த ஊழியர்கள் நிறைய பேர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா 10 லட்சம் கொடுத்தாங்கன்னா இது என்னது? விவசாயிகள் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அவங்க ஏதோ வறுமையில் கஷ்டப்படுறது இல்லை. வந்து இப்போ மழை புயலால் திடீர்னு பெரிய இழப்புகள் வருது.
அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? இழப்பு தான் தினசரி நடக்குது. தினசரி விபத்துல மட்டும் கிட்டத்தட்ட 2000 பேர் சாகுறாங்க. அதுவும் உயிர் தானே போகுது. அப்ப அந்த உயிருக்கு மரியாதை கிடையாதா? அப்ப குடிச்சு செத்து, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா மரியாதை கிடைக்கணும். அப்ப எல்லாரும் என்ன கள்ளச்சாராயம் தானே அடிச்சு குடிப்பான்? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விட்டுட்டு, அவங்க பாவம், அது அனுதாபம் தான், இல்லைன்னு சொல்லல. அவங்க குடும்பங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துக, செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா குடிச்சவங்க குடும்பத்துல அவ்வளோ போய் முதல்ல நடிகர்கள் இப்படி செய்யற தப்பு. இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். பப்ளிசிட்டிக்காக எதையாவது செய்யாதீங்க. விளம்பரத்துக்காக என்ன வேணாலும் செய்துருவாங்க போல இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துல என்னன்னா, ஒரு தவறு நடந்தா அந்த தவறை புரிய வைக்கணும். இந்த குடியினால என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஒழுக்கம் பாடமாட்டு பண்ணுங்க. வாரந்தோறும் ஒரு ஊர்ல ஒரு மீட்டிங் போட்டு இதுக்காக ஒரு நல்லொழுக்க மீட்டிங் போடுங்க. அரசு சார்பா கிராம பஞ்சாயத்து தோறும் இதை ஒரு மீட்டிங்கா போடுங்க. மாணவர்களுக்கு போதை தடுப்பு சம்பந்தமாகவும் குடி சம்பந்தமாகவும் அந்த தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கை அழிந்து விடும், குடியை கெடுக்கும், குடி நாட்டை கெடுக்கும், குடி உன் குடும்பத்தை கெடுக்கும் சொல்லி கொடுங்க. அதுக்கு நீங்க நல்லொழுக்க பாடங்களை அதிகமா சொல்லி கொடுங்க. ஆனா குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகுறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி உதவிகளும் என்கரேஜிங்கும் பண்ணினீங்களா, கள்ளச்சாராய விற்பனையையும் கள்ளச்சாராயம் குடிப்பவர்களையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவங்க அரசியல் ஆக்கி அனுதாபம் தேடி அது மூலமா ஒரு ஈர்ப்பு இழுக்கிறான்னு பாக்குறாங்க. அது குற்றம் என்பதை சமூக ஊடகங்கள் மூலமாக, இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமாக அனைவரும் தவறு என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா குடிக்கிறத என்கரேஜ் பண்றீங்களா? ஒரே பதில், குடிக்கிறத என்கரேஜ் பண்ணுவீங்களா? கள்ளச்சாராயம் அடிக்கிறத என்கரேஜ் பண்றீங்களா? அதற்கு மட்டும் பதில் சொல்லட்டும், எந்த கட்சியாக கூட இருக்கட்டும்.